இயேசுதான் தண்ணீர். இந்த பூமியில மிக அவசியம் தண்ணி தானே இல்லை? அதுவும் காலையில் இருந்தவுடன் தண்ணியை தான் தேடுறோம். இப்போ இந்த ராஜா சொல்றான், நீ தான் எனக்கு தண்ணி. தண்ணியெலாம் நிலம் போல நான் அன்னைக்கு தவிக்கிறேன், நீங்க எனக்கு வேணும். அதான் லவ்வர். அதிகாலையுமே அவரை தேடுற கூட்டம் தான் பாக்கியமான கூட்டம். அநேக சபைகள் அதிகால ஜபம் நடக்குது. ஏன் நம்ம அவரை தேடுறோம்னா, அந்த தண்ணி இல்லைன்னா இந்த பைப்பு தண்ணினால ஒரு லாபம் இல்லை. பைப்பு தண்ணி வந்தாலும் லாபம். இவர் இல்லாமல் எத்தனை தண்ணி, எத்தனை சாப்பாடு என்ன இருந்தாலும் அதில் நஷ்டம்தான். ஆமாம், மனிதன் உலகமெல்லாம் ஆதாயமாக்கினாலும் இந்த ஜீவன் அவன் காத்து கொள்ளலைன்னா, ஜீவனுக்குள்ள தெய்வம் இல்லைன்னா அவனுக்கு என்ன லாபம்னு கேட்குறாரு. அதான் ஜீசஸ். அதனால தான் சேவியர் இல்லை, சபரியார் இந்த வார்த்தையால் தான் மனம் திரும்பி கடலோரமெல்லாம் இருக்கிற கிறிஸ்தவங்களை கிறிஸ்துவ கொண்டு வந்தார். ஒரு வார்த்தை அவரை மாற்ற பெரிய ப்ரொஃபஸர் சென்ட் சேவியர். சபரியார்னு சொல்கிறோம்ல, சபரியார் பெரிய ப்ரொஃபஸர், படித்த ஞானி. அவரை பார்க்கும் போதெல்லாம் இக்னேசியஸ் வயலா சொல்லுவாராம், மனிதன் உலகம் எல்லாம் ஆதாயமாக்கினான், இந்த ஆன்மாவை இழந்தால் அவனுக்கு என்னன்னு சொல்லு. பல நாட்கள் கேட்டு கேட்டு ஒரு நாள் அவருக்குள்ள, ஆஹா இயேசு வேணும், இயேசு வேணும், எனக்கு இயேசு வேணும், எனக்கு பதவி இருக்கு, பணம் இருக்கு, ராஜ குடும்பம், ஆனா இவர் இல்லைன்னா அப்படி. அந்த அனுபவம் தான் அவர் அதோடு நிறுத்தல, கொண்டு வந்தது இந்தியாவுக்கு. கடலோரம் எங்க நடந்து நடந்து இயேசுதான் வழி. எத்தனை சபரியார் கோயிலை பார்க்குறோம்ல, யாரு அந்த சபரியார்? இவர்தாயா. இந்த வார்த்தை நமக்கெல்லாம் இயேசுவை சொன்ன சபரியாருக்கு ஒரு கைதட்டு பார்க்கலாம். கடலோர மக்கள் எல்லாம் இயேசுவை தேட வச்சார். இன்னைக்கு அநேக கத்தோலிக்க கூட்டம் எல்லாம் அவரால் தொடப்பட்டிருக்கணும். காரணம் இதுதான்.